அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய பார்ட் 6 சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பேச போகிறோம். இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு பாடத்தினுடைய தமிழாக்கம் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதையும் உங்கள் சிபிஎஸ்சி புக்லையும் கம்பேர் பண்ணி நாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். டிஎன்ஏ அப்படிங்கிறது இரட்டை சுருள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு காணப்படுகிறது. இரட்டை சுருள் அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய சிபிஎஸ்சி புக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைடு செயின். 2 பாலிநியூக்ளியோடைடு செயின் அப்படின்னா இங்கிட்ட ஒரு இழை, இங்கிட்ட ஒரு இழை, இந்த மாதிரி 2 பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியானது அங்கே காணப்படுகிறது. வேர் த பேக்போன் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை சுகர் அண்ட் பாஸ்பேட் அண்ட் த பேசஸ் ப்ரொஜெக்ட் இன்சைடு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நீங்கள் படிக்கும் பொழுதே நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாம் வித்தியாசமாக இங்கே போட்டிருக்கிறோம். அங்கே வந்து ஹரிசாண்டலாக போட்டிருக்காங்க, இங்கே வந்து நம்ம வெர்டிகலாக அதை மாற்றி வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பேக் போன். இதுக்குள்ளே இந்த நைட்ரோஜன் காரங்கள் இருக்கு இல்லையா, அது உள்பக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி இது இன்னொரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டினுடைய பேக் போன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியாக்ஸ் ரிபோ சுகர் அல்லது பென்டோ சுகர் பாஸ்பேட். ஸோ பென்டோ சுகரும் பாஸ்பேட்டும் அல்லது டியாக்ஸ் ரிபோ சுகரும் பாஸ்பேட்டும் தான் சேர்ந்து இந்த இடத்துல பேக் போனாக இருக்கிறது. இழையினுடைய பேக் போன், அதாவது ஈச் ஸ்ட்ராண்ட், அதாவது பேக் போன் ஆஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் இஸ் பென்டோ சுகர் அண்ட் த பாஸ்பேட். சரியா? ஸோ அதில் இந்த நைட்ரஜன் பேசஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் இன்சைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதனுடைய தமிழக்கம் தான் சர்க்கரை பாஸ்பேட் அப்படிங்கிற முதுகெலும்பினை கொண்ட 2 பாலிநியூக்ளியோடைடு சங்கிலிகளில் நைட்ரஜன் கார இணைகள் உட்பக்கமாக அமைந்துள்ளது. இப்போ தான் டயக்ராமில் பார்த்தோம். 2 இழைகளும் எதிரிணையாக காணப்படுகின்றன. ஒரு இழையானது 5 பிரைமிலிருந்து 3 பிரைம் திசையிலும், மற்றொரு இழை 3 பிரைம் திசையிலிருந்து 5 பிரைம் திசைக்கும் செல்கிறது. இதனுடைய ஆங்கிலத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the 2 chains have anti-parallel polarity. Anti-parallel polarity அப்படின்னா they are moving opposite with each other. இப்போ நீங்கள் இங்கே நிறைய தடவை இதை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மேலே இருந்து கீழே பார்க்க போய்கிட்டு இருக்கு. ஏன் மேலே இருந்து கீழே பார்க்க போயிட்டுருக்கு? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5' எண்டு இங்கே இருக்குது. இதனுடைய ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3' எண்டில் முடியுது, 3 பிரைம் எண்டில் முடியுது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 பிரைம் எண்டு அங்கே இருக்குது, 5 பிரைம் எண்டில் இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 3 பிரைம் எண்டில் முடியுது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது மூவ் ஆகி போகுது. இதை தான் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கார இணைகளுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. அதில் அடினைன் தயமினுக்கு நடுவில் 2 ஹைட்ரஜன் பிணைப்பும், குவானைன் சைட்டோசின் காரத்திற்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளும் அதில் காணப்படுகின்றன. எனவே பியூரின்களுக்கு எதிராக பிரிமிடின்கள் காணப்படுவதற்கு காரணமாகிறது. பியூரின்களுக்கு ஆப்போசிட்டில் பிரிமிடின்கள் கரெக்டாக அந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனவே பியூரின்களுக்கு எதிராக பிரிமிடின்கள் காணப்படுவதற்கு இது காரணமாகிறது. ஹைட்ரஜன் பாண்டு தான் காரணமாகிறது. இவ்வாறாக 2 இழைகளுக்கு நடுவில் உள்ள இடைவெளிகள் இழையின் முதலிலிருந்து இறுதி வரை ஒரே மாதிரியாக காணப்படுகிறது. மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு, இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு. இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறுகலை அல்லது விலகலை அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு தண்டவாளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தண்டவாளம் ஸ்ட்ரைட் லைனாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிலைப்புத்தன்மையை உறுதி செய்கிறது. சரிங்களா? குறுக்க இருக்கக்கூடிய அந்த கட்டை இருக்கு இல்லையா, உட்டன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளம் ரயில்வே ட்ராக்கினுடைய பேரலிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய இணையான தன்மையினை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு கடைசி வரைக்கும் டிஎன்ஏவினுடைய ஸ்டார்டிங்லேருந்து டிஎன்ஏவினுடைய எண்டிங் வரைக்கும்
ஒரே மாதிரியாக அது கொண்டு போகுது. இதில் ஆக்சுவலாக வந்து அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சேர்த்துக்கோங்க. தோராயமாக ஆரம்பத்திலிருந்து முதலில் இருந்து இறுதி வரை ஒரே மாதிரியாக, இந்த இடத்துல தோராயமாக ஒரே மாதிரியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்துக்கிடணும். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அதனுடைய டெஃபினிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து salient features. இந்த salient featuresல நாம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். the bases in two strands are paired through the hydrogen bond. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். forming base pairs. அடினைன் எப்போதும் 2 ஹைட்ரஜன் பாண்டால் தைமின் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தைமின் எப்பொழுதும் 2 பாண்டால் அடினைன் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. குவானின் எப்பொழுதும் 3 பிணைப்புகள் மூலமாக, ஹைட்ரஜன் பிணைப்புகள் மூலமாக சைட்டோசின் கூட இணைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வைஸ் வெர்சா. ஆஸ் அ ரிசல்ட் பியூரின் வந்து ஆப்போசிட் டு த பிரிமிடின். பியூரின் வந்து பிரிமிடினுக்கு எதிராக சரியானபடிக்கு வந்து நிற்பதற்கு இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் உதவி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 இழைகளுக்கும் இடையில் திஸ் ஜெனரேட்ஸ் அப்ராக்சிமேட்லி யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ். தோராயமான ஒரே மாதிரியான தொலைவு 2 இழைகளுக்கும் நடுவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிட்வீன் த 2 strands ஆஃப் த ஹெலிக்ஸ். அந்த டிஎன்ஏ சுருள் இருக்கு இல்லையா, அதில் 2 இழைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா the 2 chains are called as in right handed fashion. அது வலம்புரியாக அல்லது வலஞ்சுழியாக காணப்படுகிறது. வலது பக்கமாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து அது சுற்றி கொண்டிருக்கிறது அந்த டிஎன்ஏவினுடைய இரட்டைச்சுருள். அதே மாதிரி 3.4 நானோமீட்டர். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் காரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு. இதை வந்து நம்ம இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து 0.34 நானோமீட்டர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 இழைகளும் வலதுபுறமாக சுழன்று காணப்படுகின்றன. ஒவ்வொரு கோணமும் 3.4 நானோமீட்டர் இடைவெளியுடன் உள்ளது. தோராயமாக 10 கார இணைகள் சேர்ந்து ஒரு திருப்பத்தை நிறைவு செய்கின்றன. இது ஆங்கிலத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ரைட் ஹேண்டட் ஃபேஷன், இது ஏற்கனவே படிச்சிட்டோம். the pitch of the helix is 3.4 நானோமீட்டர். 3.4 நானோமீட்டர் அப்படிங்கிறது இப்போ வந்து எங்கேருந்து இந்த 3.4 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிட்ச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏவில் இங்கேருந்து இங்கே வரைக்கும், சரிங்களா, இங்கே இது வந்து ஒரு மேஜர் குரூவ் அப்படிம்பாங்க, இது வந்து மைனர் குரூவ் அப்படிம்பாங்க, சரிங்களா. இந்த இடத்துல ஒரு மேஜர் குரூவும் ஒரு மைனர் குரூவும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிட்ச். அதாவது இந்த டிஎன்ஏ சுழன்று செல்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சுழன்று மேலே போகுது, ஒரு 360 டிகிரி சுற்றி வந்துச்சுன்னா அது ஒரு பிட்ச். இப்போ நீங்கள் லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா, அந்த லைட் ஹவுஸில் கீழே படியிலேருந்து அப்படியே ஏறி போகிறீங்க. கீழே படியில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, படியில் ஏறி 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 அப்படியே போய் அதே பொசிஷனுக்கு வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா. கீழே என்ன இடத்துல நின்றுட்டு இருந்தீங்களோ ஒரு ரவுண்ட் அடித்து அதே பொசிஷனில் இதுக்கு நேராக மேலே வந்து நின்றுட்டிங்கன்னா 360 டிகிரி சுற்றிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிட்ச் கடந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் டிஎன்ஏவும். டிஎன்ஏ அப்படின்னா லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படி வழி அப்படி நீங்கள் மேலே ஏறி வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாதிரியாக கீழே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல மேலே நின்னீங்க அப்படின்னா 360 டிகிரியை சுற்றிட்டீங்க, அது ஒரு பிட்ச். அந்த மாதிரி சுற்றும் பொழுது கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் 3.4 நானோமீட்டர் என்று சொல்லியிருக்கிறார்கள், சரிங்களா. 3.4 நானோமீட்டர். இதை ஆம்ஸ்ட்ராங்கில் சொன்னோம் அப்படின்னாக்கா 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 34 ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி ஏன் 34 ஆம்ஸ்ட்ராங், எப்படி இந்த 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 ஆம்ஸ்ட்ராங் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 360 டிகிரி சுற்றி போகும்பொழுது 10 பேஸ் பேரை கடந்து போயிருப்பீங்க, சரிங்களா. அப்போ டிஎன்ஏ வந்து ஒரு ட்விஸ்ட்டு அல்லது ஒரு பிட்சுக்கு 10 நியூக்ளியோடைடு இருக்குது அல்லது 10 நைட்ரஜன் பேஸ் இருக்குது, அதாவது பேஸ் பேர்ஸ் இருக்குது, சரிங்களா. அந்த பேஸ் பேர், அப்போ ஒரு பேஸ் பேர், இந்த ஒரு பேஸ் பேருக்கும் இந்த ஒரு பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்கில் சொன்னால் 3.4 நானோமீட்டர், 3.4 ஆம்ஸ்ட்ராங், சரிங்களா. அப்போது 10 கார இணைகளை கடந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா 360 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிட்சை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் அது
3.4 நானோமீட்டர் அல்லது 34 ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார இணையானது அடுத்தடுத்த கார இணைகளின் மீது ஒன்றுக்கொன்று அடுக்கப்பட்ட அமைப்பினை கொண்டுள்ளது. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இங்கே வருவோம். அண்ட் தேர் ஆர் ரஃப்லி 10 பேஸ் பேர்ஸ், 10 பேஸ் பேர்ஸ் அந்த ஒரு ட்விஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம். அதை தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. Consequently, the distance between a base pair in a helix is 0.34 நானோமீட்டர். இப்போ தான் நாம் பார்த்தோம். ஒரு பேஸ் பேருக்கும் அடுத்த பேஸ் பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். The plane of one base pair stacks over the other in a double helix. அந்த டபுள் ஹெலிக்ஸில் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் அந்த கார இணைகள் காணப்படுகிறது. அதில் H பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சுருள் அமைப்பினுடைய நிலைப்புத்தன்மைக்கு காரணமாக உள்ளது. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் மெயின்டைன்டு பை H பாண்ட்ஸ். சரிங்களா? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த நைட்ரஜன் பேஸ். சரிங்களா? நைட்ரோஜினஸ் பேஸ். அதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்படுத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு கார இணையானது அடுத்தடுத்த கார இணைகளின் மீது ஒன்றுக்கொன்று அடுக்கப்பட்ட அமைப்பினை கொண்டுள்ளது. இவை தவிர ஹைட்ரஜன் பிணைப்புகளும் சேர்ந்து இந்த டிஎன்ஏவினுடைய நிலைப்புத்தன்மைக்கு காரணமாகின்றது, அதை உறுதி செய்கிறது. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.